வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா வயநாட்டில் பெரிய நிலச்சரிவு பேரழிவு ஏற்பட்டது. அந்த நேரம் பரபரப்பாக இருந்தது. அப்புறம் நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? ஆனால் அதில் நடந்த ஒரு 2 நெகிழ்ச்சியான சம்பவம் நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்ருதி அப்படின்னு ஒரு இளம் பெண், 24 வயது நிரம்பிய பெண். அவங்க குடும்பத்தில் 9 பேர் இந்த நிலச்சரிவில் காண போயிட்டாங்க. சில பேர் உடல் கிடைச்சிருக்கு, அவங்க அம்மா உடல் மட்டும் கிடைக்கல. அப்புறம் கிடைச்ச உடல்களோட அந்த டிஎன்ஏ அது இதெல்லாம் பரிசோதனை பண்ணி இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆக மொத்தம் இந்த பெண் ஒரு 9 பேருடன் அந்த வீட்டிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நிலைமை மாறி தன்னந்தனியலாக இருக்கிறார். சரிங்களா? அதில் வேடிக்கை என்னன்னா, ஜென்சன் அப்படிங்கிறவருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பரில் ஏதோ சமயத்தில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணுறாரு, இந்த பெண் உயிரோடு இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த பெண்ணுக்கு இவர் பாதுகாப்பு கொடுக்குறார். வருங்கால கணவர். நல்லா யோசிச்சு பாருங்கள். தாய் தந்தையர்கள் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் பண வசதி இருக்கோ இல்லையோ, எனக்கு கழுதையை கொடு, குதிரையை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்டு திருமணம் பண்ணுற இந்த காலத்தில் இப்படி ஒரு இளைஞர் இந்த பெண்ணுகிட்ட 10 நயா பைசா கூட இல்லை அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். எத்தனை இருந்திருந்தாலும் இப்போ இல்லை. அதனால் அந்த பெண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வசதியான பெண்ணை கல்யாணம் பண்ணுற ஐடியா அவருக்கு இல்லை. இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து நமக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ண அந்த திருமண தேதிக்கு முன்னாடியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இது? இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக பெண் வீட்டாரிடம் டிமாண்ட் வைக்கும் இன்றைய இளைஞர்கள், உடனே சொல்லாதீங்க இப்போ பையங்க டிமாண்ட் வைக்கிறதுல பொண்ணுங்க தான் இருந்தாலும் அந்த வரதட்சணை கொடுக்கறது, மரியாதைக்காக கொடுக்கறது, முடிஞ்ச அளவு கொடுக்கறது, கௌரவத்துக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு தானே இருக்கு. உடுத்தின துணிக்கு மாற்று துணி கூட கிடையாது அந்த பொண்ணுகிட்ட, எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் அந்த ஜென்சன்கிற அந்த மாவீரன் அந்த பெண்ணை நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? கிரேட் 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 சல்யூட் ஜென்சன், உங்களுக்கு இன்னொரு கிரேட் சல்யூட். பெரிய விஷயங்க. சாதாரணமாக பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை. ரியலி குட். ஆச்சுங்களா? இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இது ஒன்று. அடுத்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்பு குழுவினர் போய் அந்த சேறு சகதி புதைந்த இடங்கள் அதெல்லாம் போய் ஏதாவது இறந்த உடல்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடுற காலத்தில் ஒரு நாய் ஒன்று இருந்திருக்கு. அந்த நாய் இவங்களை ஒன்றுமே பண்ணலை, கொலைக்க கூட இல்லை. அதே மாதிரி அது அந்த குப்பை கூலத்தை போய் மோந்து பார்த்து ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அதையும் இல்லை. அது ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்திருக்கு. இவங்க பார்த்த உடனே என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த நாய் சாதாரண நாயாக இருக்காது, யாரோ வளர்த்த நாயாக இருக்கணும், அதனால தான் அது கொஞ்சம் பொலைட்டாக இருக்குது, ஜென்டலாக இருக்குதுன்னு இவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, தேடிட்டு வரும்போது அந்த நாயை தூக்கிட்டு வராங்க. எங்கே வராங்கன்னா, இந்த முகாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீடு இழந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் அல்லது ஒரு திருமண மண்டபம் ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலம் கொடுத்து அவங்கள தங்க வச்சு சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதையெல்லாம் அந்த முகாமில் தான் வச்சு விநியோகம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் என்ன வேணுமோ என்ன இருக்கோ அதை பொறுத்து. அந்த முகாமுக்கு இவங்க இந்த மீட்பு குழுவினர் இந்த நாயை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த நாயை கீழே இறக்கி விட்டோன்னே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாய் ஒரு பெண்மணி கிட்ட ஓடுது வேகமாக. அந்த மாவும் இந்த நாயை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். ரணகளத்துலேயும் ஒரு கிளுகிழுப்புமாக பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு தருணம். டக்குன்னு அந்த அம்மா கீழே உட்காந்து அந்த நாயை கட்டி பிடிச்சி அங்கே ஒரு லிப் லாக் நடக்குது. ஆபாசம் இல்லாத லிப் லாக். 2 வாயோட வாயை வச்சு கொஞ்சி கொலாவி. ஆஹா, அந்த பேப்பரில் இருக்க ஃபோட்டோவே இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நேரில் பார்த்தவங்க அல்லது வீடியோ எடுத்தவங்க இருந்தாங்கன்னா பெரும்பாகிவாங்க. அந்த அளவுக்கு
இழந்து பெற்றதுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காதும்பாங்க. இதாங்க விஷயம். இன்னைக்கு இந்த 2 விஷயம்தான். ஜென்சன் மிகவும் உயர்ந்த மனிதர், ஸ்ருதி மிகவும் அதிர்ஷ்டசாலி. அடுத்தது அந்த நாயும் அந்த அம்மாவும். அந்த பாசத்துக்கு வார்த்தைகளே கிடையாது. சரிங்களா? இதாங்க எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.